Decode, the world unfiltered. அதிநவீன தொழில்நுட்பம் புத்தாக்கம் இதுக்கு பெயர் பெற்ற நாடுல ஒன்று சீனா. மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குது அந்த நாடு. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். உலகில் முதல் முறையாக வயர்லெஸ் சிக்னல்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படக்கூடிய 7 சரக்கு ரயில்களை ஒரே நேரத்தில் இயக்கி வெற்றிகரமாக சோதிச்சிருக்குது சீனா. இந்த தொழில்நுட்பம் வயர்லெஸ் ஹெவி ஹால் ட்ரெயின் குரூப் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான நோக்கங்கிறது ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிக எடை இருக்கக்கூடிய சரக்கு ரயில்களை ஒரே பாதையில் இயக்கிறது. வடக்கு சீனாவில் இருக்கக்கூடிய மங்கோலியா பகுதியில் இருக்கக்கூடிய பாவோஷன் ரயில்வே அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் 7 கனரக சரக்கு ரயில்களை எந்த ஒரு இயந்திர இணைப்புகளும், அதாவது மெக்கானிக்கல் கப்ளர்ஸ் இல்லாமல் ஒருங்கிணைத்து இயக்கப்பட்டிருக்கு. இந்த 7 ரயில்களுமே மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் எடை கொண்ட சரக்கை சுமந்து சென்றன. இது 3 ஈஃபில் டவர்களுடைய எடைக்கு ஈடானது. இது கூடுதல் ரயில்வே பாதைகள், அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பை உருவாக்காமல் சரக்கு போக்குவரத்து திறனை 50% அதிகரிக்கும், செலவை குறைக்கும். இப்போ உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் தகவல் தொடர்பில் அது மூலமாக இந்த சரக்கு ரயில் தொகுப்புங்கிறது இயக்கப்படுது. ஒவ்வொரு ரயிலுக்கும் இடையிலான இரும்பு இணைப்புகள் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வயர்லெஸ் சிக்னல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ரயிலும் மற்ற ரயில்களுடைய வேகம், தூரம், அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் லெவல், இதை பற்றின தரவுகளை நிகழ்நேரத்தில், அதாவது ரியல் டைமில் வயர்லெஸ் மூலமாக அறிந்து கொள்கின்றன. இதனால் அனைத்து ரயில்களும் ஒரே கான்வாயாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ரயில்களுடைய வேகத்தை ஒரு புள்ளியில் இருந்து நிர்வகிக்கிறதுக்கு மேம்பட்ட அல்காரிதம்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரயில்கள் அனைத்தையுமே ஒரே நேரத்தில் ஆக்சிலரேட் செய்யவும் பிரேக் போடவும் இந்த அல்காரிதம் தான் உதவுது. முன்னும் பின்னுமா இருக்கக்கூடிய ரயில்களுக்கு இடையில் மோதல் ஏற்படுவதையும் அல்காரிதம்கள் தடுக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் கனரக சரக்கு ரயில் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வயர்லெஸ் இணைப்பு மூலமாக பல ரயில்களை ஒரே மெய்நிகர் குழுமமாக, அதாவது வர்ச்சுவல் ட்ரெயின் குரூப் இயக்க முடியறதுனால சரக்கு போக்குவரத்தினுடைய திறன்கிறது 50% மேலே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ மெக்கானிக்கல் கப்ளர்ஸ், அதாவது இயந்திர இணைப்புகளால் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய ரயிலில் ஆக்சிலரேட் செய்யப்படும் போது இணைப்புகளுக்கு இடையில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும். இது இணைப்புகளுடைய சேதத்திற்கு வழிவகுக்கும். இப்போ வயர்லெஸ் கட்டுப்பாட்டு மூலமாக ஒவ்வொரு ரயிலும் தனித்தனியாக துல்லியமாக செயல்படுறதுனால இந்த இயந்திர அழுத்தம் குறைக்கப்பட்டு பராமரிப்பு செலவுகளும் குறையும். வயர்லெஸ் தொழில்நுட்பம் ரியல் டைம் டேட்டாவை ஒவ்வொரு ரயிலுக்கும் வழங்குது. இந்த சரியான ஒருங்கிணைப்பு விபத்துகளுக்கான வாய்ப்பையும் குறைக்கக்கூடியதாக மாறுது. வர்ச்சுவல் கப்ளிங் தொழில்நுட்பம் ரயில்கள் பிரியாமல் இருக்கவும் மோதல்களை தவிர்க்கவும் உதவக்கூடியதாக இருக்குது. வர்ச்சுவல் கப்ளிங் இருக்கு இல்லையா, இந்த பிரத்யேக அல்காரிதம் அது மட்டும் இல்லாமல் துல்லியமான சிக்னல் மூலமாக பராமரிக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பான இலக்கு தூரமாகும். அதாவது சேஃப் டார்கெட் டிஸ்டன்ஸாக இது பார்க்கப்படுது. இந்த தூரத்தை விட்டு எந்த ரயில் விலகினாலும் உடனடியாக தானியங்கி திருத்தம் நிகழ்த்தப்படும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரெக்ஷன் அங்கே நடக்கும். அதிக சரக்குகளை ஒரே பயணத்தில் சுமந்து செல்றதுனால பயணங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ரயில்வே துறையினுடைய கார்பன் வெளியீடு குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். பராமரிப்பு செலவுகள் குறைவதனாலையும் திறன் அதிகரிப்பதனாலையும் மொத்த செயல்பாட்டு செலவு குறையும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. வயர்லெஸ் தொழில்நுட்பம் சீனாவுடைய நீண்ட தூர பொது சரக்கு வழித்தடங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுரங்க தொழிலுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இதில் சில சவால்களும் இருக்கின்றன. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த அமைப்பு முற்றிலும் வயர்லெஸ் சிக்னல்களை சார்ந்து இருக்கிறதுனால ஒருவேளை சிக்னல் ட்ராப் அவுட், வீக் சிக்னல் ஸ்ட்ரென்த் அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய சவால்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த மூணுமே இப்போ தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரயில்களுடைய ஒருங்கிணைப்பு பாதிக்கப்பட்டு பிரேக்கிங் அல்லது வேக கட்டுப்பாடு பிழைகள் ஏற்படலாம். குறிப்பாக சுரங்கங்கள், மலைப்பகுதிகள் அல்லது அதிக மின்சாரம் செல்லும் இடங்களில் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹேக்கிங் அச்சுறுத்தல்களுக்குமான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஹேக்கர்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பில் ஊடுருவி தவறான வேகத்தரவை அனுப்பவும் அவசர கால பிரேக்குகளை செயல்படுத்தவும் முடியும். 35,000 டன் எடை இருக்கக்கூடிய 7 ரயில்கள் திடீரென ஆக்சிலரேட் செய்யப்படும் போது அவற்றினுடைய இயக்கம் நிலையற்றதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு ரயிலுடைய பிரேக்கிங் நேரத்தையும்
இழுவிசையையும் மில்லி வினாடிகள் அளவில் துல்லியமாக கட்டுப்படுத்த வேணும். இந்த துல்லியத்தை வயர்லெஸ் மூலமாக தொடர்ந்து பராமரிக்கிறதுங்கிறது கடினமான ஒரு பொறியியல் சவால் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்பம் தற்போது சீனாவில் தனிப்பட்ட ரயில்வே நெட்வொர்க்குகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு நாடுகள் அல்லது வெவ்வேறு ரயில்வே நிறுவனங்கள் இந்த வயர்லெஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகளை ஏற்றுக்கொள்ள உலகளாவிய தரநிலை தேவைப்படுது. இப்போ உலகளாவிய தரநிலை இல்லாவிட்டால் சர்வதேச ரயில்வே போக்குவரத்தில் சிக்கல்கள் எழக்கூடும். இப்போ புதிய வயர்லெஸ் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ரயில்கள் பழைய சிக்னல் அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டு அமைப்புகளோட இயங்கக்கூடிய பாதைகளில் இயங்க வேண்டியிருக்கும். இந்த 2 வெவ்வேறு தலைமுறை அமைப்புகளை சிக்கல் இல்லாமல் மாற்றுவது அதிக செலவு அது மட்டும் இல்லாமல் நேரம் தேவைப்படக்கூடிய ஒரு செயல்முறையாக பார்க்கப்படுது. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு சீன ரயில்வே ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக மேம்பட்ட என்கிரிப்ஷன் மெத்தட்ஸை, மேம்படுத்தப்பட்ட சிக்னல் சென்சார் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே துறை மற்றும் இயக்கத்தில் சீனா அளப்பரிய சாதனைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி சீனாவில் சுமார் 48,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான அதிவேக ரயில் தடங்கள் இருக்கின்றன. இது உலகின் வேறு எந்த நாட்டையும் விட மிக நீளமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அதிவேக ரயில் தடங்களில் 3/2 பங்கு சீனா கிட்ட தான் இருக்குது. CR450 புல்லட் ட்ரெயின் இது உலகின் அதிவேக சக்கர ரயில். இது தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய CR400 விட மிகவும் மேம்பட்டது. இந்த CR400 விட எடை குறைந்தது, திறன் அதிகமானது. இதனுடைய வேகம் மணிக்கு 450 கிலோமீட்டர். இப்போ CR450 புல்லட் ரயில் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வர இருக்குது. ஷாங்காய் மேக்லவ் உலகிலேயே வணிக ரீதியில் செயல்படுத்தக்கூடிய முதல் காந்த ரயில். இது தண்டவாளத்தை தொடாமல் காந்த சக்தியால் மிதந்து செல்லக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரயில். மணிக்கு 430 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த திறன் படைத்தது. இந்த புதிய மேக்லவ் புரோட்டோடைப் இருக்குல்ல, இது சீனா உருவாக்கி வரக்கூடிய அதிவேக மேக்லவ். மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது. சீனாவுடைய மேம்பட்ட மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓட்டுநர் இல்லாத ரயில்கள், அதாவது அட்டானமஸ் ட்ரெயின்ஸ், 5G சிக்னல்கள், அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட கட்டுப்பாட்டு அமைப்புகளோட மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய ஓட்டுநர் இல்லாத புல்லட் ரயில்கள் சோதனையில் இருக்கின்றன. அது ஒரு பக்கம். இன்னொன்று, போகாய் நீரிணையில் உலகின் மிக நீளமான, அதாவது 123 கிலோமீட்டர் அதிவேக கடலடி ரயில் சுரங்கம் அமைக்கும் திட்டமும் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீன ரயில்வே துறை ஆண்டுக்கு சுமார் 400 கோடிக்கும் அதிகமான பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்குது. இது உலகத்திலேயே மிக பரபரப்பான ரயில்வே அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதிவேக ரயில் தொழில்நுட்பம், ரயில் பெட்டிகள், அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பு, இதையெல்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்த துறையில் உலகளாவிய சக்தியாகவும் சீனாவுடைய ரயில்வே திகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ சீனாவில் ரயில்வே சாதனைகள் அப்படிங்கிறது வெறும் உள்கட்டமைப்பை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகவும் மேம்பட்ட, அது மட்டும் இல்லாமல் அதிவேக ரயில் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலையும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். மிகப்பெரிய அணைகளை கட்டுவது, அதிநவீன பாதுகாப்பு அரண்களை அமைத்துக் கொள்வது, விண்வெளி, அது மட்டும் இல்லாமல் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி அப்படின்னு அனைத்து துறைகளிலும் சாதனைகளை படைத்து உலக நாடுகளுக்கு முன்மாதிரிகளை ஏற்படுத்தி வருகிறது சீனா. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ரயில் போக்குவரத்துலையும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கிறார்கள். சீனாவை போலவே இந்தியாவும் நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்குது. ஹைப்பர்லூப் டெக்னாலஜி, அதே போல் ஏர் டாக்ஸி இப்படின்னு போக்குவரத்து துறையில் நாமும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.